நான் கேட்கலாம் செஞ்சேன். என்ன சொல்லுங்க சொல்லுங்க, என்ன சொன்னா? என்னத்த சொல்ல, நான் மெதுவாக அவன் வீட்டுல போய் கேட்க போனான். அவன் கொண்டாடிட்டு கேட்கேன். அவன் சொல்லுவா அவிய வெளியே போயிருக்காவ அப்படின்னு சொல்லிட்டு சாடையா ஒண்ணு சொன்னா பாரு, மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. இந்த கேட்டு சேவல் எதோ தடவைதான் விரட்டி விட சுத்தி சுத்தி உள்ளே வந்துடுச்சு. பெரிய கேவலமா போச்சு தெரியுமா? அந்த தடிக்கல்ல அப்படியே சொன்னா வரட்டும், திருக்குடும்ப சபைக்கு வரல. அப்ப நானும் ஜாலியா 4 பேசி கேட்க மாட்டேன். சரி, அது விடுமா, வீணா போட்டு சண்டை போடாது. ஆமா, இதே சொல்லிட்டே இருக்க. என்ன பண்ண சொல்லுங்க? நம்ம விசக்கர் அங்கிள் நல்லா இருக்கீங்களா? பலமா இருக்கு. தேங்கவா தேங்க காலம் பண்ணலான்னு சொன்னா வேற விஷயம் சொல்லு. வீட்டுல என்ன விசேஷம்? சரி, நம்ம உன் நண்பன் இருக்கானே, அதான் என் மாவன். எந்த பொண்ணை வேண்டாம் வேண்டாங்கானே. சரி, நீயாவது உன் நண்பன் தானே, போய் சொல்லக்கூடாதா? என்ன அங்கிள் காமெடியெல்லாம் பண்றீங்க? நீங்க அவருக்கு பொண்ணா பாக்குறீங்க, அவனை விலைக்கு வைக்க மாட்டீங்க. 10 லட்சம், 100 தங்கம், அப்படி இப்படிலாம் ரொம்ப காமெடி பண்ணாதீங்க அங்கிள். அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கனவு கணி, நயன்தாராவோ, ஒரு கிரீஷாவோ, ஒரு கீர்த்தியோ அப்படி எல்லாம் பார்த்தா நானும் கொஞ்சம் எங்க சைட்ல பார்த்துக்கோங்க. சரி, அப்படியே பார்த்து சொல்லி பிடிச்சிக்குவோம். கரெக்ட் ஆகி கொஞ்சம் போறீங்க. அவன் இப்பதான் அவன் புதுசா வீடு கேட்டேன். மழை பிடிச்சிருக்கான். மழை பிடிச்சிருக்கியா? ஒண்ணுமே புரியலையப்பா. இங்க பாருங்க, உங்களை தயாரிக்கிற புதுசுல இருந்து நான் மட்டும் பாரு எனக்கு தானே தெரியும். அவன் சூரி என்ன சொல்றானா, அவன் இப்பதான் ஒரு பொண்ணு பின்னாலும் போயிட்டே இருக்கானு சொல்லாம சொல்றாங்க. ஓதாஞ்சியம் வருவானா வரமாட்டானா? அப்படி வருவானும் எனக்கு யாரும் ரொம்ப வந்தானா? சரிதான், நம்ம பாடி இப்படிதான் நினைக்கிறேன். அங்கிள் சாதம் அது என்ன ரெடியா இருக்கு என்னைக்கு போனா அன்பார்ந்த முக்கியமான மக்களே, இப்பொழுது எனது ஆரோக்கிய நண்பன் என் மாப்பிள்ள ரமேஷ், அது ஒன்றும் தெரியாதா? ஏன் ரமேஷ் உபகாரங்களில் திருவிழா முன்னிட்டு சிறப்பான ஒரு அருமையான ஒரு பாட்டு பாடி சூப்பர் ஒரு நடனம் ஆடி உங்களை எல்லாம் குஷி படுத்த வந்திருக்காரு. நீங்க எல்லாரும் அன்போட பாசத்தோட பெருமையோட அதை கண்டுகிட்டு இதை போறாதீங்க. அருமையான ஷோ மிஸ் பண்ணிடக்கூடாது. பரதா மந்திர
நீ காலையில கண்ணாடியில முகத்தை பார்த்து இவா ஐஸ்வர்யா இவா நயன்தாரா இவா யாரு அவ யாரு கீர்த்தி ஆசன் வாங்கி போங்க இந்த கீழ்ச்சி போட்டு எல்லாம் கீழ்ச்சி இங்க அவன் பத்து அடுத்த முறை எங்களை தியாகம் சொல்லுங்க நீ ரொம்ப இப்ப பாத்தியா இந்த போராட்டத்தை நமக்கு வெளியே கேட்டு நாளைக்கு நடக்கக்கூடிய போராட்டத்தை பத்தி கேட்கணும் வாங்கி போலாம் இது புல்கடி